முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு வருகை தரும் அமித்ஷா திடீர் திருப்பம். அதாவது ஏற்கனவே அம்பேத்கரின் பெயருக்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வாறு பலமுறை சொன்னாலாவது அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது சர்ச்சைக்குள்ளான நிலையில் அவருக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளது. மேலும் அதிக பாவங்கள் செய்தவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என பதிலடி ஏற்கனவே கொடுத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் அமித்ஷா கூறியதாவது, கடவுளின் பெயரை பலமுறை சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும். அம்பேத்கரின் பெயரை நீங்கள் 100% பயன்படுத்துங்கள். ஆனால் அவரை பற்றி உங்கள் உணர்வு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசாங்கத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக அம்பேத்கர் ராஜினாமா செய்தார். பட்டின ஜாதிகள் பழங்குடியினரை நடத்துவதில் திருப்தி இல்லை என அம்பேத்கரை பலமுறை கூறியிருக்கிறார் என அமித்ஷா கூறினார். இதனை அடுத்து அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய பேச்சுக்கு பல எதிர்ப்புகள் கிளம்பியது. மேலும் அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரை அவமதித்த பேச்சுக்காக அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அமித்ஷாவின் பேச்சுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான தமிழ்நாட்டு அரசியல் களம் பரபரப்பாக தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் வருகை தருகிறார். அதன் பின்னர் தலைகீழாக மாற்றங்கள் நிகழும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். அதே நேரத்தில் திமுக மட்டும்தான் எதிரி, திமுகவுக்கு எதிராக வாக்குகள் சிதறக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூறியுள்ளார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இந்த நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி ராணிப்பேட்டையில் ட்ரோன் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க கடற்கரையில் சைக்கிள் பேரணியை தொடங்கி வைக்கிறார். மேலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் எல்லாம் முடித்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு நேரடியாக செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.